ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஓ மேக்ஸில் ஒரு சம் வந்து பார்க்கலாம். ஒரு 2 சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சம் வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பெர்சன்டேஜ் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? நமக்கு பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். இதில் வந்து பாருங்கள் என்ன சம் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். ஓகே, 35% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் 455 பேர் வெற்றி பெறவில்லை. இது வந்து நம்ம ஒவ்வொரு லைனையும் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. 455 பேர் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? எனில் தேர்விற்கு வந்த மாணவர்கள் எவ்வளவு, இதுதான் நம்ம கேட்டுக்கிறாங்க. அப்போது அந்த எக்ஸாமை எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்விற்கு வந்த அந்த எக்ஸாமுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 35% மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. மீதி அதுலேயும் ஒரு குழு வந்து கொடுத்துருக்குறாங்க. 455 பேர் வந்து வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். தேர்ச்சி வந்து எவ்வளவு? 35%. ஓகே, எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ச்சி அடையாதவர்கள் எத்தனை பேர்? அப்போ மொத்தம் வந்து ஒரு 100, அதாவது 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னாவே 100 தானே. ஸோ நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர்ச்சி பெற்றவங்க 35%னா அப்போ மீதி உள்ளவங்களாம் யாருன்னா தேர்ச்சி பெறாதவங்க. அப்படி தானே? அப்போ 100ல் 35 போயிடுச்சுன்னா மீதி வந்து 65% வந்து தேர்ச்சி பெறாதவங்க. அந்த 65% தான் யாருன்னா 455 பேர். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 100 அப்படின்றது அந்த பர்சன்டேஜ். அதில் 35% பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ மீதி உள்ளவங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க. நம்ம கழிச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ இந்த 65% தான் யாருன்னா இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிற 455 பேர். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? தேர்விற்கு வந்த மாணவர்கள் மற்ற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க மாணவர்கள் மாணவிகள்னு தனித்தனியாக சொல்லலை. பொதுவாக மாணவர்கள்னால் எல்லாமே ரெண்டுமே குறிக்கும். ஓகேங்களா? இப்போது 65% வந்து 455 பேர்னால் 100% எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் வந்து பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த பாக்ஸ் மெத்தட் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து போடுறது அப்படின்னா இதையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதையும் அந்த இப்படி கிராஸில் வந்து நம்ம மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து அடிக்கக்கூடாது. இந்த கிராஸையும் நம்ம பெருக்கிக்கலாம், இந்த கிராஸையும் பெருக்கிக்கலாம். ஆனால் இந்த சைடில் உள்ளது எல்லாமே நம்ம வந்து அடித்து அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி போடணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து 5 வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து 7 டைம் வருது. 7 இங்கே வந்து 100 இருக்குது. அப்போ இது வந்து என்ன பெருக்கணும்? 7 × 100 = 700. ஓகேங்களா? அப்போ தேர்வுக்கு வந்த மொத்த மாணவர்கள் வந்து 700 பேர். அது தானே கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்னொரு கணக்கு. ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் 33%ஐ பெற்றால் தேர்ச்சி பெறலாம். ஏன்னா மொத்த அந்த மார்க்கில் வந்து 33% வந்து அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து பாஸு. ஓகேங்களா? அவர் 125 மதிப்பெண்கள் பெற்றும் 40 மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறதுனால ஃபெயில் ஆகிறார், தோல்வியுறுகிறார். அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து பார்க்கலாம். இப்போது 33% அவர் வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அந்த மார்க் வந்து எவ்வளோன்னா 33% வந்து பெற்றால் தேர்ச்சி பெறலாம். ஓகேங்களா? ஆனால் அவர் வந்து 125 மதிப்பெண்கள் பெற்றும் 40 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வியுறுகிறார். அப்படின்னா என்னென்னா அவர் வந்து ஆல்ரெடி 125 மார்க் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு இன்னும் எத்தனை பத்தலைன்னா 40 மார்க் பத்தலை. அந்த 40 மார்க் வந்து வாங்கிட்டார்னா அவர் வந்து இந்த 33%ஐ பெற்று பாஸ் ஆகிடுவார். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு இந்த 33%
மார்க். ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். 33% அப்படின்றது இந்த 165ங்கிறது வந்து என்னென்னா இந்த 125ஐயும் 140ஐயும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அதிகபட்ச மதிப்பெண் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்குறாங்க. 100 நம்ம எப்போதும் மாதிரி 100 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பாக்ஸ் மெத்தட். நான் லாஸ்ட் கணக்கில் சொன்ன மாதிரி இது வந்து பாக்ஸ் மெத்தட். இது ரெண்டையும் அடித்து போட்டிருக்காங்க, இது ரெண்டையும் வந்து பெருக்கி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அதிகபட்ச மதிப்பெண் வந்து 500, அதுதான் இங்கே கேட்டிருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரிதல் வந்து வரும். இது மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டுக்கிறாங்க, அந்த என்ன கேட்டுக்கிறாங்கங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு அதை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.